ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் டெய்லி சன்ரைஸ். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என் ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு பெரண்டை செடி. அதில் உள்ள இலசா உள்ள பெரண்டையெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்குன்னா துவையலுக்கு அரைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கலாமேன்னு. அது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கால்சியம் சத்து நிறைய கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பெரண்டை ஒரு வீட்லேயும் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சின்னதாக ஒரு கன்று தான் எடுத்து வச்சேன். அது வந்து இவ்வளோ தூரம் கிளம்பிருக்கு. இப்போ செய்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த அதில் உள்ள இலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை பூரா ஆஞ்சிடணும். ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிடணும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. எண்ணெய் அரிக்கும். ஸோ நான் வந்து கத்திரிக்கோல் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி பீஸாக கட் பண்ணிக்கணும் அந்த பெரண்டையை. வாரத்தில் ஒரு முறைனாச்சும் அந்த பெரண்டையை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது. கால்சியம் குறைபாடு இதெல்லாம் வரவே வராது. அதனால் அவசியம் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 8 காஞ்ச மிளகா, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பூன் அளவால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு உப்பு. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் உளுந்து, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிக்கணும். அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கணும். பச்சையாக போட்டு அரைச்சா நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கிக்கணும். அதேமாரி முக்கியமான இன்க்ரீடியண்ட் இவங்க தான். இவங்கள நல்லா போட்டு நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இல்லைன்னா நம்ம தொண்டையில் ஒரு மாதிரி அரிப்பு உண்டாகும். மூடி போட்டு நான் நல்லா பெரட்டி வதக்கிடுவேன். அதோட நிறமே மாறிடும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா வதக்க அதோட நிறமே மாறிடும். அப்போ தான் அது முழுசாக வதங்கினா தான் இருக்கும். இல்லைனாட்டி தொண்டையில் ஏதோ மாறிடுச்சு பாருங்கள். இந்த நிறத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வதக்குனா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லா வதக்குனதையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அருமையான துவையல் நமக்கு கிடைச்சிடும். அதை தோசைக்கு, இட்லிக்கு, என் சாதத்தில் கூட சில பேர் செஞ்சு சாப்பிடுவாங்க. நெய் விட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். பிரண்டை துவையல் பார்த்து முடிச்சிங்க. அடுத்தபடியாக சுறா மீன் புட்டு. அந்த சுறா மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்ல கொதித்த வெந்நீர், தளன்னு கொதித்த வெந்நீரை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டோன்னா அது மேலே உள்ள தோல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது நான் ஏற்கனவே சுறா மீன் குழம்புல செஞ்சு காட்டியிருப்பேன். இருந்தாலும் இந்த சுறா மீன் புட்டுக்கும் செஞ்சு காட்டுவோமேன்னுட்டு தான் அதை காமிக்கிறேன். நல்லா அந்த தோலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சில பேர் வந்து அவிப்பாங்க இட்லி பானையில் வச்சு. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த வெந்நீர் ஊற்றுறதுலேயே உங்களுக்கு வந்து பாதி அவிஞ்சு போயிடும். அது அழகாக அப்படியே விண்டு வந்துடும். இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் போதும். அதில் வந்து 1 ஸ்பூனு சோம்பு, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாக பச்சை மிளகா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கணும்.
அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி புட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த சுறா மீனை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பெரட்டி அதை வதக்க வேண்டியது தான். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதேமாரி தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு அவிக்கணும். தனியாக நம்ம வேக விடணும்லாம் தேவையில்லை. இப்படி போட்டு அவிச்சாலே முட்டை மாதிரி அப்படியே இது பண்ணி பிரண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அதை அந்த அப்படியே குத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே சூப்பராக உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் நான் நல்லா சேர்த்துக்கிட்டு அப்படியே பெரட்டி நம்ம பண்ண அப்படியே பொலன்னு உதிரியாக கிடைக்கும் புட்டு. அப்படியே மேஷ் ஆகிடும், நல்லாயிருக்கும், அருமையாக. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க இதை. ஒரு முட்டை மாதிரி தான் இருக்கும், இதில் ஒன்றும் வாடை அதெல்லாம் வரவே வராது, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதை எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பாருங்கள், அருமையான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.